ஹாய் சார், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஸோ என்னடா முடி இப்படின்னு நினைக்காதீங்க. என்ன எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டிருந்தேன், விளாக் எடுக்கல. இப்போ பெட்ரோல் போட்டு தான் உங்களுக்கு விளாக் எடுக்கிறேன். அதனால தான் முடி அப்படி தெரியுது, ஹெல்மெட் போட்டு வந்தனால. ஸோ எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காளையார் கோயில் போகிறேன். என் தங்கச்சியோடைய மேரேஜுக்கு தான் போயிட்டு இருக்கோம். என்னடி சொல்கிறேன்? ஸோ ஆல்ரெடி டிலே ஆயிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:17 ஆயிடுச்சு. நான் இங்கேருந்து 7 மணிக்கு கிளம்பலாம் தான் பிளான், பட் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் போப்போ கண்டினியூ பண்ணுறேன். இதெல்லாம் மோட்டோ விளாக்கிங்களாரேன் எப்படி பேக்கு நல்லா இருக்கா? சரி சார், நம்ம சேனல் புதுசாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி லைக் வந்து ஆல் நோட்டீஸ் பண்ணிச்சுங்க. அப்போ நான் போகிற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும். லவ் யூ சார். நான் போப்போ கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோ பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து காளையார் கோயில் எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 வழி காட்டுதுங்க. நம்மளுக்கு வந்து பரமக்குடியிலேருந்து இளையாங்குடி வழியாக ஒரு வழி காட்டுது. அதுக்கப்புறம் ஆர்எஸ் மங்கலம் அந்த ரூட்டில் ஒன்று காட்டுது. இன்னொன்று வந்து பனைக்குளம் அந்த ரூட் வழியாக காட்டுது. ஸோ அதனால் எனக்கு சரியாக எந்த ரூட்டில் போகிறேன்னு தெரில. தெரிஞ்சவங்கள்ட்ட நான் சொல்லிடுவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 ரூட்டில் எந்த ரூட்டில் போனாலுமே நம்மளுக்கு வந்து இங்கேருந்து காளையார் கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு 130 தான் வருது. 130 கிலோமீட்டருக்குள்ளே தான் வருது. அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிலோமீட்டருக்குள்ளே நம்மளுக்கு முடிஞ்சிடும். 400 விட ஒரு 300 தான் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில. எதுக்கு பெட்ரோல் கூட தான் போட்டுருக்கிறேன், பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வண்டி வந்து சர்வீஸ் விடுறதுங்க. ரொம்ப நாள் ஆச்சு சர்வீஸ் விட்டு. இன்னும் மாடு குறுக்க இருக்கு. ஸோ அதான் யூசஃபு, நம்ம சாதுமா வந்து சர்வீஸ் விடணும். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம வந்து சிறுமலை போயிட்டது வந்து சர்வீஸ் விடல வண்டியை. ஸோ அதை வந்து ட்ரிப் இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு, தங்கச்சி கல்யாணம் முடிச்சுட்டு தான் நம்ம சாதுமா வந்து சர்வீஸ் விடணும். இப்போதைக்கு செயினை மட்டும் எடுத்து போய் டைட் வச்சுட்டு வந்தாங்க. ஏன்னா நம்ம வந்து எப்படி சொல்றது, கடல் சார்ந்த இடத்துல இருக்கோமா, உப்பு காற்றுனால உப்பு தண்ணினால நம்மளுக்கு செயின் வந்து அடிக்கடி துரு பிடிச்சிடும். அதனால எதுவுமே செயின் பண்ணி செயின் நம்ம டைட் வச்சுட்டு வந்தேன். எனக்கு டைம் இல்லை, அதனால நான் வந்து இங்கே கட் பண்ணிட்டு நான் போயிட்டு மீதி கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி மதுரையிலேருந்து என் தங்கச்சி என் மச்சான் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 80 கிலோமீட்டர் தான். நம்மளுக்கு தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்மளுக்கு ஒரு அவங்களோட நம்மளுக்கு தான் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட வரும். அதனால நான் இங்கேருந்து விரட்டி போனால் மட்டும்தான் நான் அவங்களுக்கு முன்னாடி இல்லை அவங்களுக்கு கூட டைத்துக்கு ரீச் ஆக முடியும். ஸோ அதனால நான் வந்து இதெல்லாம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். தமிழ்நாடு கிட்ட வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:42ங்க. பரவாயில்ல, டைம் எப்படி சொல்கிறது, ஃபாஸ்ட்டாக தான் வந்துகிட்டு இருக்கோம். டைத்துக்கு முன்னாடியே போயிடுவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பரவாயில்ல, 8:15 வண்டி எடுத்தோம். இப்போ 8:42 தான் ஆகுது. இந்த வீடியோ மட்டும் எங்கள் வீட்டில் பார்த்தா வச்சுக்கோங்களேன், தொலைஞ்சேன். அதோட எடுத்தோடனே முதல் கேள்வி, இவ்வளோ ஏமா எதுக்கு போனேன்? இங்கே ஓரத்தில் நிப்பாட்டிட்டு மேப் போட்டு போயிடுவோம். நேற்றெல்லாம் மொட்டை வெயில் அடிச்சிச்சு. பட் இன்னைக்கு ஒரு மாதிரி கருமங்கள்லாம் சூழ்ந்துக்கிட்டு வருது. நேற்று நினச்சேன் நம்ம எப்பயாச்சும் வெளியே போகிறப்ப தான் இப்படிலாம் நடக்கும்னு. அதான் உள்ள ரெயின் கோட் எடுத்து போட்டுருக்கேன். ஸோ இங்கே ஓரத்தில் நிப்பாட்டி மேப் போட்டுருவோம். உங்களுக்கு தெரிதான் தெரியலையா, டைம் பார்த்தீங்களா 8:47. நான் டைரெக்டாக மகாலுக்கே போட போகிறேன் கைஸ். காளையார் கோயில் இங்கேருந்து 1 மணி நேரம் 13 நிமிஷம் சொல்லுது. போயிடலாம் கைஸ், பிரச்சனை கிடையாது. எந்த ரூட்டில் காட்டுது இப்போ? ஆர்எஸ் மங்கலம் ரூட்டு காட்டுது. சரி வாங்க, இதில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. ஒரு ஊருக்கு எத்தனை இதுதான்? ஏழை ஒரு ரூட் இருந்தாலே நான் குழம்பிடுவேன்டா. இதில் 3 ரூட்டு காட்டுது. பட் 1 மணி நேரம் 13 நிமிஷம் காட்டுது. போயிடலாம் சப்பே. எனக்கு தெரிஞ்சு டைமுக்கு தெரிஞ்சு சீக்கிரம் போயிடலாம் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். பட் பார்த்தாங்க போனேன். எனக்கு இந்த ரூட் வந்து புதுசு. ஏன்னா அங்கிட்ட மாட்டிக்கிட்டு போயிருக்கேன். அவ்வளோ வந்தது இல்லை. நம்ம ஆர்எஸ் மங்கலம் திருச்சி அந்த ரூட் இது.
10 மணிக்கு போகலான்னு போட்டிருக்கு. மேரேஜே 10 மணிக்கு தான். டைமுக்கு போயிடுவோமோ பார்க்கலாம். சாதுமா பாருங்க, தலைவனை பாருங்க, 95 வரை போய்கிட்டு இருக்கா. இன்னும் ஆயிலே நான் மாத்தல, 100 தொட்டான். இது போதுங்க எனக்கு. சரி ரோசவே, நான் போட்டு கண்டினியூ. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிக்கிட்டு போற பாடு. சரி சரி சரி. மேப் ஃபுல்லா ஆரஞ்சு கலர் தாங்க காட்டுது. இந்த ரூட்டு தேவலம் ரூட்டு தொட்டமோ. பரவாயில்ல விஷயத்து, டைமுக்கு போயிடலாம் போல. இன்னும் நம்மளுக்கு வந்து 1 மணி நேரம் 5 நிமிஷத்துல போய் சேர்ந்தலாம். கூகுள் குட்டிச்சா தான் சொல்லுது. பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 8:58 தான். அதான் 10 மணி தான் கரெக்டா மேரேஜ் டயத்துக்கு கூட்டு போயிருந்து நினைக்கிறேன். கூகுள் குட்டிச்சாத்தான்னு சொல்ற மாதிரி பார்த்தா. ஆனா மேப் ஃபுல்லா ஆரஞ்சு கலர்ல காட்டுங்க. அதான் பக்குன்னு இருக்குது. இன்னும் என்ன பயமா, இந்த ரூட் எனக்கு புதுசா அண்ணா அழிவுக்கணும். யார் இவன் கூட்டத்தை பொழந்துக்கிட்டு வர்றான்? வாங்குங்கள் விளையாடலாம். காலையிலே நோக்கிட்டாங்க. கொஞ்சோட நம்ம அது வெளியே தூக்கி போட்டு போய் போல. ஏய், இது ஒன்று ஆனா செஞ்சிருது. அதான் இங்க வச்சு டைட் வைக்க மாட்டேன் யூசப். அதனால தான் தலைவர் வந்து ஆடிக்கிட்டே இருக்காரு கட 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 கடன்னு. இந்த ரோட்ல நேரம் போனா திருச்சி ரோடு போல அப்படிதான் போட்டிருக்கு. மழை பெஞ்சிருக்கு. வயல் நட்டுக்கு பாருங்க, சுத்தி அப்படியே பச்சை 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 பசேன்னு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா. இங்க இருந்து பாத்தீங்கன்னா 61 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ போயிடலாம் சீக்கிரம். அது டோல் பாஸ் என்னன்னு தெரியலையே. டோல் பாஸ் மாதிரி தான் தெரியுது. முன்னாடி நாய் இருக்குது. காலு அடிபட்டு காலு சரியாச்சு யூசப். இருந்தாலும் நாயை பார்த்தா மட்டும் அது என்ன தெரிய பார்த்துக்கு ஆட்டோமேட்டிக்கா வண்டி நிற்கதான் தோணுது. ஸோ இன்னும் 1 மணி நேரம் தான் சொல்லி கூகுள் குட்டிச்சாத்தான். 59 கிலோமீட்டர். கிலோமீட்டர் 1 மணி நேரம் காட்டுது. அப்படின்னா ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு ஸ்பீடா போகணும்னு பார்த்துக்கிறங்க. என்னங்க எல்லா பக்கம் க்ளோஸ் பண்ண மாதிரி வச்சிருக்கீங்க. பட் 1 கிலோமீட்டருக்கு இது சொல்ற மாதிரி நம்ம எவ்வளவு நேரம் விரட்டி வந்தோம்ல, அதே மாதிரி விரட்டி வந்தோம்னா அவ்வளோதான். தலைமை அப்புறம் எப்படி சொல்றது, இன்னைக்கு எதுவும் குறைஞ்சல் கொடுக்க மாட்டான். போக வச்சு செஞ்சு விட்டுருவான் நம்மளை. ஆமா சார். இப்போ பாருங்களேன், எப்படி சொல்றது, இங்க இருந்து 59 கிலோமீட்டர் காட்டுது எனக்கு ஓகேவா மேப்ல. ஆனா 59 மினிட்ஸ் தான் இருக்குது. அப்போ 1 கிலோமீட்டருக்கு எப்படி சொல்றது 1 நிமிஷம் வச்சா கூட அது கிடையாது. 1 நிமிஷத்துக்கு கம்மியா எனக்கு காட்டுது அந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்கனால. அதனால அப்பப்போ கொஞ்சம் ஸ்பீடு கம்மி பண்ணி தான் ஓட்டணும்னா. தொடர்ந்து இதே மாதிரி ஓட்டணும்னு வச்சுக்கிறீங்களேன், அப்புறம் இன்ஜின் அவ்வளோதான். ஏன்னா இன்ஜின் அது வரை மாற்றாம இருக்கிறேன், உங்களுக்கு தெரியுது அதுல. அதனால கொஞ்சம் தூரம் விரட்டிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே மெதுவாக போயிட்டு திருப்பி கொஞ்சம் தூரம் விரட்டலாம் தான் இருக்கிறேன். தொடர்ந்து இதே மாதிரி தான் போனேன்னா அவ்வளோதான். காதுமா அப்புறம் நினைக்கும், ஏன்டா இத்தனை நாள் நீ நல்லா என்னோட பார்த்துக்கிட்டேன், உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஏன்டா நீ இப்படி கொடுமை பண்றேன்னு தலைவன் அப்புறம் எப்படி சொல்றது உடம்புக்கு முடியாம போயிடுவான். சாதுமா பாவம். அதனால அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வரணும் அப்பப்ப. யோசப் கரெக்டா 100 தொடுறப்ப யாராச்சும் உள்ள வந்துடுறாங்க. ஏன்னா இது வந்து சிங்கிள் ரோடு தானே. இப்போ நம்ம பரமக்குடி பைபாஸ்னா 2 ரோடு மாதிரி வந்துருக்கும், நம்ம அதில் டயத்தை கீப் அப் பண்ணியிருக்கலாம். பட் இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் இதாக நம்ம
நம்ம ஊர் வந்து ராமநாடு ரூம்ல சிங்கிள் ரோடு அந்த மாதிரி தான் இருக்குது. பட் பரவாயில்ல, நான் இந்த ரோட்லையுமே கொஞ்சம் ஓவர் ஸ்பீடுக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் இப்படி யாரும் போகாதீங்க, டைட்டை கீப் அப் பண்ணுறதுக்காக நான் போய்கிட்டு இருக்கிறேன். இன்னும் எப்படி சொல்றது, 48 கிலோமீட்டர் தான், பரவாயில்ல. ரொம்ப ஸ்பீடாக தான் போகிறேன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரிலையே. ஆமாம், இங்கேருந்து இன்னும் 48 கிலோமீட்டர் தான் கட்டுது, 51 மினிட்ஸ் கட்டுது. 51 மினிட்ஸ் தான் கட்டுது, பரவாயில்லையே. ரொம்ப ஸ்பீடாக இருக்குமோ பாவம், நம்ம சாதுமாக தான். பரவாயில்லைங்க, எப்படி சொல்கிறது, மற்ற 125cc நான் ஓட்டியிருக்கேன். எங்கள் வீட்டில் ஒரு பல்சர் இருக்குது 125. அப்புறம் எப்படி சொல்கிறது, இது டேரெக்டாக இது எதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஷன் ப்ரோடு இப்போ ஒரு மாடல் வரும் தெரியுமா, 110cc, அதோட இன்ஜினை தான் ரீடியூன் பண்ணி இதில் வச்சுருக்காங்க 125cc. பட் பரவாயில்ல, ஒரு 100 110 அசால்ட்டாக க்ரூஸ் வரான், தலைவன் தணராமல். லைட்டாக வைப்ரேஷன் மட்டும்தான் இருக்குது. அத்தி நாய். இப்போ பிரேக்கிங் பரவாயில்ல, நல்லா தான் பிடிக்கிறான் தலைவன். ஏன்னா இப்போ தான் நம்ம பிரேக் ஷூ எல்லாம் மாற்றிருக்கிறோம். லேட்டாக செயின் டைட் வச்சுக்கோம், ஆனால் இன்ஜின் பிரேக்கிங் நான் தலைவன் நல்லா நிற்கிறான், பிரச்சனை கிடையாது. ஸோ யாருக்கு அது கூட 47 கிலோமீட்டர் தான் கைஸ். பரவாயில்ல, நல்லா தான் போயிட்டு சார். ரவியில் செல்லக்கூடிய உனக்கு போய் அண்ணன் வந்து இன்ஜின் ஆயில் எல்லாமே பக்காவாக மாற்றி சர்வீஸ் பண்ணிடுறேன். இந்த ஒரு நாள் மட்டும் கோச்சுக்கிறாம ஓடு அண்ணனுக்காக. ஸோ பாருங்க, இந்த ரூட்டு தான் வந்து ஈஸின்னு மோட்டர் இருந்துச்சு, கூகுள் அது மாதிரி ப்ரைவேட் பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸு எல்லாமே இந்த ரூட்டில் தான் போகிறாங்க. ஆர்எஸ் மகாலம், காளையார்கள் எல்லாத்துக்குமே. அதனால தான் நம்ம இந்த ரூட்டை போயிட்டு இருக்கிறோம். அதுக்குள்ள 46 கிலோமீட்டர் காட்டுது. அப்போ நம்ம என்ன ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஒரு கிலோமீட்டரை கவர் பண்ணிடுறோமா? என்னங்கடா இது? இப்போ வாரீங்களேன், சும்மா விளையாட்டுக்கு உங்கள்கிட்ட வாருங்களேன். இப்போ 101 போகிறானா, கரெக்டாக 101 ரோடு சூரிக்கிறதா சொல்ல வந்துடுறான். இந்த சட்டனா ஐயோ ஐயோ. சரி சொல்லு, நான் இதெல்லாம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பட் யாரும் இப்பெல்லாம் ஓட்டாதீங்க திருப்பி. அதான் சரி, எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோலாம் போடுவேன்னு தெரில. போட்டேன்னா திருப்பி நான் சொல்லிடுறேன், யாரும் இப்படிலாம் வண்டி ஓட்டாதீங்க. முக்கியமாக 125cc இன்ஜின் 150cc இன்ஜின்னா அதுக்கான அந்த க்ரூசிங் ஸ்பீடில் மட்டும் ஓட்டுங்க. ரொம்ப ரேராக ஒரு எமர்ஜென்சினா ஹை ஸ்பீடில் போங்க, பட் அதுவும் சேஃப்டியாக போயிட்டாங்க. நான் இந்த வாட்டி எப்படி ரைடிங் லைட் எதுவுமே போடல, அதனால பார்த்து தான் போகணும். அது வேற ஒன்று இருக்குது. பட்டு அழகா இருக்குங்க இந்த சைடு. நான் இப்போ தாங்க வரேன், அதான் சொல்கிறேன்ல, இப்போ தான் வரேன். நான் எங்கள் ஊர் சைடு அவ்வளோ சுற்றினது கிடையாது, எங்கேயுமே வெளியே போக மாட்டாங்க, எங்கேயும் வெளியே வர மாட்டாங்க. என்னைக்கு மதுரைக்கு போய் படிக்க ஆரம்பிச்சோன்னா அப்போ பசங்களோடு சேர்ந்து வெளியே சுற்றினேன் தான். அப்போலேருந்தா லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. நான் எல்லாத்தையும் கல்யாணம் முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இதில் சொன்னவங்களுக்குலாம் 43 கிலோமீட்டர் காட்டுது. பரவாயில்ல, தினமுட்டி டைமுக்கு போயிடுவோம் போல. இப்போ 9:15 ஆகுது. கூகுள் மேப்பில் வந்து 9:59 ஃபோன் போட்டிருக்கு, 1 நிமிஷம் கம்மியாக இருக்கு. பரவாயில்லையே செல்லக்குட்டி. அதனால நான் இப்போ என்ன போகிறேன்னா, கொஞ்சம் தூரத்துக்கு சாதுமாவு கொஞ்சம் ஒரு 70-80 க்ரூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புஷ் பண்ணலான் இருக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து இவனை எதிர் ஸ்பீடில் ஓட்டினேன்னா எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஏன்னா இன்ஜின் ஆயில் நான் மாற்றலை. ரெண்டாவது இப்போ தான் ரீசெண்டாக கொடைக்கானல் அப்புறம் வந்து சிறுமலை ரெண்டுமே ஹில்ஸு, அது மலைக்கேற ஏறிட்டு வந்துருக்குது. அதனால எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. இல்லாட்டா நான் இந்நேரம் அதே ஸ்பீடிலே புஷ் பண்ணிடுவேன். அதான் கொஞ்சம் பயப்படுறதான். கொஞ்சம் நேரம் அப்படியே லைட்டாக மெதுவாக ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நான் புஷ் பண்ணலான்றது, அதுக்கப்புறம் கொஞ்சம் விரட்டலான் இருக்கிறேன். சரி சார், நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
இதுக்கப்புறம் பொறுமையா போவோம் கொஞ்சம் தூரத்துக்கு. ஆகும் சார், மழை சூடான இன்ஜின் இவ்வளவு நேரத்துக்கு இவ்வளவு தூரம் விரட்டி வந்துருக்கோம். எடுத்ததுல இருந்து நான் ஸ்டாப்பா அடிச்சிருக்கோம். தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. வீடியோ ஆஃப் பண்ணவே தோண மாட்டேங்குது. இதை ஏறிடலாமா, வண்டி எதுவும் வரல, ஆரம்பிச்சுக்கிறோம். நான் வழி ஒன்றா போய்க்கிறேன்னா நன்றிண்ணா. ஃபுல்லாக ஓட்டாதீங்க, ஏன்னா வளைவுலலாம் யார் எப்படி வருவானே தெரியாது. ஜோசப், நம்ம காளையார் கோயில் வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இன்னும் 4 மினிட்ஸ் தான் காட்டுது மகாலுக்கு. அப்படியே ஒரு செக் போஸ்ட் வந்துச்சு, நான் கவனிக்கல ஊர் பேரை. இப்போ ஒரு செக் போஸ்ட் வருது, நார்மல் செக் போஸ்ட்டு. ஒரு டெம்பிள் ஒன்று முன்னாடி ஒன்று இருக்குது, ஒரு கோயில். காளையார் கோயிலுக்குள்ள வந்துட்டோம் தான் நினைக்கிறேன். அந்த கோயிலுக்கிட்ட தான் காட்டுது, கோயிலை சுற்றி காட்டுது. சரி, நம்ம அப்போ அங்கே லொக்கேஷனுக்கு போயிட்டு என் மச்சானுக்கு அந்த தங்கச்சிக்கு ஃபோன் அடிச்சுன்னு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே உள்ளே போவோம். பரவாயில்ல, இன்ஜின் இவ்வளோ நேரத்துக்கு சூடாகாமல் இருக்குது. அதுவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சாதுமாவை நினைச்சா நல்லா தாங்க இருக்குது. எக்ஸ்ட்ரீம் என்ன, அந்த பின்னாடி ஓப்பன் விட்டுருக்காங்களா டெய்லுக்கிட்ட, அதான் எனக்கு கொஞ்சம் காண்டாகுது. பின்னாடி சேரை தூக்கி அடிச்சு விட்டுறது, இல்லாட்டா ரொம்ப அழுக்காகிருது கீழே ஃபுல்லாக. ஆமாம் சார், காளையார் கோயிலுக்கு வந்துட்டோம். போலீஸ் தான் அதிகமாக நிற்கிறாங்க இங்கே. எதுக்குன்னு தரது எப்படி இப்போ நேரம் போகணும் போட்டுருது. இந்த கோயில் சுற்றி தான் நம்மளுக்கு காட்டுது. இந்த கோயில் இந்த காளையார் கோயிலில் இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ்ங்க. நேற்று நெட்டில் பார்த்தேன், யூடியூப்லேயும் குரோம்லேயும். டைம் இருந்தால் இங்கே போயிட்டு போவோம் இந்த கோயிலுக்கு. காலு வேற வலிக்குது. சந்து பொந்தா இருக்கு, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏய், சூப்பரா இருக்குங்க, தெப்பக்குளம் மாதிரி. யோசப், இங்கே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. இதில் ஒரு போட்டோ எடுத்துட்டு போவோம் சாதுமாவை. ஏன் இந்த சைடு நிப்பாட்டி வச்சிருக்கேன்னா அப்போ தான் அழகாக இருப்போம் ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு. ஏன்னா ஸ்டாண்டு போட்டோம்னா இங்கிட்ட சாஞ்சிருவான்ல லைட்டாக, அங்கிட்டு தான் அழகாக இருக்கும். அந்த அங்கே ஒரு மகால் இருக்கு, அதுக்கிட்ட தான் காட்டுது. பார்த்தீங்களா, அங்கே ஒரு பழங்காலத்து இது கோட்டை மாதிரி இருக்காருங்க ஒரு கட்டிடம். சூப்பராக இருக்குங்க. அதான் அங்கே போயிட்டு அவங்களுக்கு அப்படியே கால் பண்ணு, ஒரு 2 பேர் இருக்கும். எனக்கு கால் ரொம்ப பெயின் ஆச்சுன்னா வண்டியை நிப்பாட்டிலாம் எடுக்கலாம் முடியாது. அதனால ஒரே இதாக ஸ்ட்ரெயிட்டாக அங்கேயே நிப்பாட்டிடுவோம். நல்லாதான் யோசப் இந்த கால் இருக்குது. திடீர்னு எங்கேயாச்சும் முக்கியமான இடத்துக்கு போறப்ப எனக்கு வலி கொடுக்க ஆரம்பிச்சிருது. எல்லாம் அந்த நாயை சொல்லணும், உள்ள வந்து விழுந்துட்டோம். சரி விடுங்க, நாயை திட்டு என்ன பண்ண, பாவம் வாயிலா ஜீவன். எங்கிட்ட சூப்பரா இருக்குங்க, என்னக்கா இது, இங்கேயாச்சும் எடுத்துருக்கலாம். பட் அது கோவிலோட கவராக இருந்துச்சு அங்கிட்ட இருக்கிறப்ப. இந்த மகால் தான்
நம்ம இங்க இருந்தே ஃபோன் அடிச்சுக்கிறோம் அவங்களுக்கு. ஜோசப் இங்கே தான் கல்யாணம் ஆக போகுது. பட்டு என் தங்கச்சி மச்சான் ஒரு 20 நிமிஷம் ஆகுமா, நம்ம அதுக்குள்ளே வேற எங்கிட்டாச்சும் போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் வருவோம். கிட்ட போகலாம். நம்ம பேசாமல் போய் டீ அடிச்சுட்டு வந்துடுவோம்மா கடையில். இந்த மால் தாங்க. ஒரு டீ ஒன்று அடிச்சுட்டு என் தங்கச்சிக்கு சீப் வாங்கணுமா, அப்படியே வாங்கிட்டு வந்துடும். எங்கடா டீ கடை நான் தேடுறது? ஜூஸ் கடை தான் இருக்குது. ஏன்னா எனக்கு கால் வலிச்சா தலை வலிக்குதுங்க. தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். டீ குடிச்சேன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா நான் சின்ன வயசுல வந்து தலை வலிச்சாலே டீ குடிக்க ஆரம்பிச்சிருவேன். கோயில தான் சுற்றுறேன். எங்கேயோ டீ கடை மாதிரி இருக்குது. சாப்பாட்டு கடையாச்சடா. இருக்கு. நான் டீ குடிச்சிட்டு கண்டினியூ பண்றேங்க. யோசப் ஒரு வழியாக டீ அடிச்சாச்சு. இப்போதான் கால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, தலைவலி இல்லாமல். டீ அடித்தாலும் நான் நார்மலாக இருங்க. தலைவலி வந்தாலும் டீ அடிச்சிடணும் எனக்கு, இல்லாட்டா அவ்வளோதான் டென்ஷன் ஆகுது. போலீஸ்காரன் உட்காந்துருக்காங்களா, ஒரு சாரு நல்லா பேசினார். நான் வீடியோ எதுவும் எடுக்கலை, ஏன்னா எப்படி சொல்கிறது, அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் திடீர்னு, அதனால் எடுக்கலை. இந்த டீ கடை அக்காவும் அந்த சாரு அப்புறம் நாங்கள் முன்னேறும் நல்ல ஒரு பாண்டிங் ஆயிடுச்சு. அவ்வளோ அங்கே ட்ராவலில் ஏதோ ஒன்று புது இடத்துக்கு போகிறோமா, புது எப்படி சொல்கிறது, 4 பேர்கிட்ட பழகணுமா, புது ஆட்கள்கிட்ட, அவ்வளோதான் லைஃபு. சீப்பு நான் எங்கடா போய் வாங்குறது, எங்கே கேட்டாலும் சீப்பு இல்லைங்கிறாங்க. இப்போ இங்கே ஒரு கடை பார்த்தேன், இந்த கடையில் கேட்டு பார்ப்போமா. இங்கே உள்ளோட்டா அவ்வளோதான், என் தங்கச்சி நீ கொளுத்திடுவா சீப்பு வாங்கிட்டு வர விட்டா. அக்கா ஒரு சீப்பு ஒன்று தாங்க்கா, சீப்பு. ஆ ஆமாக்கா. எவ்வளோக்கா? ஃபைனலாக சீப் வாங்கிட்டோம். ஆனால் இப்போ சொல்கிறது சீப் வாங்கிட்டேன்னு சொல்கிறதுக்கு சொன்னாலே எடுத்துட்டு வளையிருங்க. பாருங்க அவன் என்ன கிளிக்கிறான்னு. ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. பாப்பா சீப்பு வாங்கிட்டேன், அது சொல்ல தான் ஃபோன் அடித்தேன். சரி நான் சீப்பு வாங்கிட்டேன். கட் பண்ணிட்டான். நம்ம சொல்ல வரத கேட்கவே மாட்டான். இப்போ எங்கிட்டு போய் நிற்கலாம். இந்த ஊரில் உள்ளவங்களே நினைப்பாங்க, என்ன இந்த பையன் இதே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கான் கோயில ஏன்னு. என்னப்பா போமா? இங்கே பாரு, இந்த டெம்பிளையும் இந்த அழகான கோட்டையா இது என்னன்னு தெரியல. ஆமா
அதையும் பார்த்து ரசிச்சு வந்துக்கிட்டு இருக்கோம். அவன் புள்ள எவ்வளோ தூரம் பைக்கில் வந்துருக்கு. பெரிய கோயில் மாதிரி தான் தெரியுது. உள்ள போல வெளியே நின்ட்டேன். அங்கிட்டு போனா ஒரு குளம் மட்டும் இருந்துச்சு, தெப்ப குளம். உள்ள சின்னதான் போல கோயில். எங்கிட்டு போக எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இதோ ஜூஸ் கடை இருக்கு. நீ இந்த காலை எப்ப பாரு படம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். சோசஃபே அவ்வளோதான், கிளம்பிட்டோம். ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. அப்படியே நம்ம ஊருக்கு போக வேண்டியதுதான். கிளம்பியாச்சு. கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோம். பட் என்னன்னா கறி சாப்பாடு சாப்பிட்டோம் மறந்தாப்புல. அதனால் கோயிலில் வெளியே இருந்தாப்புலே சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா நாளைக்கு குரு பூஜைனால கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு, அதனால் எடுக்கலை. அதனால் நெக்ஸ்ட் டைம் வர்றப்ப நான் உங்களுக்கு கோயிலை ஃபுல்லாக கவர் பண்ணி போடுறேன். எனக்கு இப்போ இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ரிட்டர்ன் வரணுங்க தோணுதுங்க. ஏன்னு தெரில, அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்மளுக்கு. எப்படி சொல்கிறது, இப்பெல்லாம் பச்சை பசேன்னு பார்க்குறதுக்கு நம்ம சோளம் வந்தான் இங்கிட்டு போனதுக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு இது 2 மணி நேரம் தான். ஓகேவா, இங்கே வராமல் விட்டுட்டோமேன்னு தோணுது. அவ்வளோ அழகாக இருக்குது அது தெப்ப குளம்லாம். புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு என்னன்னா கேமரால இல்லை மைக் ப்ராப்ளமானு தெரில, தண்ணி இறங்கினால. போனால் ப்ரீவியஸ் சிறுமலை வீடியோ இருக்கு தெரியுமா, அதில் ஒரு சில இடத்துல எனக்கு ஆடியோவே கவர் ஆகிருக்கு அது வீடியோவில். அதனால நான் அது வீடியோவே பாதிக்கிட்ட நான் உங்களுக்கு போட்டிருக்க மாட்டேன். நம்ம ரிட்டன் ஊருக்கு வந்ததெல்லாம் உங்களுக்கு ஆடியோவே இருக்காது மேக்ஸிமம். அது எதனால அப்படி ஆச்சுன்னு தெரில. இந்த வீடியோவில் கதக்குன்னு இருக்கு, அப்படி தான் ஆகுமான்னு தெரில. தூக்கம் வருதுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு லெமன் ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு இப்போ அப்படியே அடி ஓட்டுறதுக்கு எப்படி தெரியுமா இருக்குது, அப்படியே தூக்கம் சொக்குது காட்டில். நேரம் போனோம்னா ராமநாதபுரம் தொண்டி, அதே நம்ம லெஃப்ட் சைடு கட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து திருச்சி வந்துடும். அதான் யோசேஃப், நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம் ஒன்று நான் இருக்கா, எதுக்குடா இந்த கல்யாணத்துக்குள்ள அவசரமாக போகிறோம், அவ்வளோ இம்பார்ட்டனான்னு. ஆமாம் யோசேஃப், அவ்வளோ இம்பார்ட்டன். ஏன்னா இவங்களே என் லைஃப்பில் கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். விலை மதிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உள்ளவங்க. அதுக்கு விளக்கம் நான் வந்து லாஸ்ட்டாக நம்ம வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறது என்னல, அதான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா எப்படி சொல்கிறதுன்னா, நான் சின்ன சேர்ந்து வீட்டுக்குள்ளே இருந்தாங்க, என்னை வளர்த்துட்டாங்க. நான் அண்ணன் என் தம்பி 3 இருப்பேன். வெளியே யாருமே எங்கேயும் கூட்டம் போக மாட்டாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி சொல்ல போனால் சொந்தக்காரவங்களே விட்டுட்டு தான் போயிடுவாங்க.
ஸ்கூல் பையன் கொண்டு கூட்டிகிட்டு சுற்றுவாங்க. பட்டு எங்களை கழட்டி விட்டுறாங்க குட்ட போக மாட்டாங்க போனால் சொல்ல போனால். ஸோ அது பேசினாலும் கொஞ்சம் எமோஷ்னல் ஆயிடுறேன். அதுக்கப்புறம் நான் காலேஜ் போனேன். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் அறிமுகமானாங்க. அப்படியே அவங்க கூட பழக வெளி உலகம் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சு. அப்படியே தான் இவங்களாம் அறிமுகமாகி அப்படியே எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் ஆகி அப்படியே ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம். இவங்களுக்கு நான் ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி அப்படியே ஆகிட்டேன். இவங்கெல்லாம் வெளியே போனால் என்னை கூட்டிட்டு போவாங்க, இல்லாட்டா சொல்லிட்டு போவாங்க. அறியான்னு கேட்டுட்டு தருவாங்க. எங்கள் வீட்டில் உள்ள மாதிரிலாம் நம்மளை விட்டுட்டுலாம் போக மாட்டேன். இப்போ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுனால வச்சுக்கிறீங்களேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நான் 4 பேரோட 4 பேராக இருப்பேன். ஒன்றும் தெரியாது எனக்கு. அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு ஃபங்க்ஷன் போவேன். அதே மாதிரி நான் அடிக்கடி மதுரை இந்த சைடு தான் ஃபங்க்ஷன் போவேன். அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீடு இல்லாட்டா இப்படி என் தங்கச்சி மாதிரி வீட்டுக்கு போயிடும். அப்பா அம்மா தங்கச்சி மாதிரி வீட்டுக்கு. அதே எங்கள் சொந்தக்காரங்க வீட்டு சைடு நான் போய் நிற்கவே மாட்டேன். அங்கே போனாலுமே 4 பேரோட 4 பேராக இருக்க மாட்டோம். நான் அண்ணன் என் தம்பி 3 பேர் தனியாக தான் நிற்போம். யாரும் எங்கள் கூட வந்து சேர மாட்டாங்க, கூட்டும் போக மாட்டானுங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் நான் வெறும் சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் இதுக்கெல்லாம் போகவே மாட்டேன். ரோட்டில் யாரும் மேலே நம்ம சாதுமா சுற்றி அப்படியே வயல்வெளி ஒரு அழகாக இருக்கு. பார்த்தீங்களா சுற்றி வீடு இவ்வளோ நேரம் காலையாக இருக்குது. வீடு இருக்கிறப்ப அந்த காரு கதான்னு நான் இப்படி பண்ணுறீங்க. ஜோசஃபு அவ்வளோதான். காலையில் கோயிலேருந்து நம்ம ஊருக்கு வந்துட்டோம். நல்லபடியாக தங்கச்சி கல்யாணத்தையும் பார்த்துட்டு நம்மளும் பத்திரமா ஊருக்கு வந்துட்டோம். நம்ம சாதுமாவும் இப்போ வர சாதுமா மொத்தமாக 36,807 கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஜோசஃபு. நாளை போய் வண்டி சர்வீஸ் விடணும், ஜென்ரல் சர்வீஸு.